ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்துட்டு அட ராமா இது என்னடா கொடுமை, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்குமேன்ற மாதிரி ஒரு கடுப்பாக இருக்குது. என்னென்னா ரெண்டு விஷயம். ஒன்று வந்துட்டு ஆதிரைன்னா என்ன சொல்ல வரீங்க? எஃப்ஜே கூட போயிட்டாங்க. அந்த கரெக்டாக நைட் ஆகிடுச்சுன்னா எங்கேருந்தாலும் இந்த குருவி தேடிட்டு போயிடுது. அந்த ஆண் குருவி தேடி போயிட்டு அப்படியே அங்கே அண்ணனும் நோக்கினால் அண்ணார் நோக்கினான்ற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா துணியை ஊற வச்சுருக்கேன்றாங்க. எது துணியை ஊற வச்சுருக்கீங்களா? என்ன நடக்குதுன்னு வா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போகிறாரு. என்னதான் சொல்கிறாங்க எனக்கு ஒன்றும் புரியல. முதல்ல இந்த ஜோடியை கட் பண்ணோம். ஒன்று எஃப்ஜே இந்த வீட்டை விட்டு அனுப்பணும். இல்லை இந்த வாரம் எப்படியும் ஓட்டு கம்மியாக தான் இருக்குது இந்த ஆதரவுக்கு. கண்டிப்பாக இந்த பொண்ணு வெளியே போச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி தான் மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடடா அதை விட கொடுமை. சபரிக்கு வந்து மண்டையில் குடுமையை போட்டு இந்த அம்மா ரம்யா அதுவும் பேசும்போது குழந்தை நினைப்பு அப்படி கொஞ்சம் என்னமோ ஒரு பாட்டு வேறு பண்ணாங்க. அது வேறு ஞாபகத்துக்கு வர மாட்டேது. சொல்லி லிப்ஸ்டிக் எடுத்து கண்ணை இது நெத்தியில் வந்துட்டு ஒரு பொட்டாக வச்சு அவர் தலையில் குடுமையை போட்டு கையை பிடிச்சி வாங்க நான் குறி வாங்கி தரணும். கூட்டு போய் வெளியில் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இவரும் குழந்த மாதிரி நடித்து அதுக்கப்புறம் எஃப்ஜேக்கில் போய் காமிச்சு இதெல்லாம் நான் எங்கே போய் சொல்ல. நிறைய பேர் வந்துட்டு ஏங்க இது பரவாயில்லைங்க, இதை விட பயங்கரமாக ஒரு சில இதெல்லாம் வந்துட்டு நைட்லாம் பார்க்க முடியாத அளவுக்குலாம் போயிருக்கு. அதுக்கு இது எவ்வளோ மேல் அப்படின்றாங்க. கரெக்டு. ஆனால் ஒரு சில பேர் பண்ணுறது இப்போ வந்து சைல்டிஷாக இருக்குது. இப்போ வந்துட்டு காலைல வியானா ஒரு பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணோம், ஓவியா மாதிரி இருக்குது, சௌந்தர்யமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த பொண்ணு ரம்யா பண்ணால் மட்டும் நம்மளுக்கு காண்டு தான் வருது. ஏன்னே தெரிய மாட்டுது. ஏன்னா நேரம் சொல்லுவாங்க நிறங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாறுமை பச்சோந்தி அந்த மாதிரி வந்துட்டு இந்த பொண்ணு பச்சோந்தியாக மாறுறாங்க. சபரிக்கிட்ட வந்து இப்போ பேசுகிறாங்கன்னா சபரியோட விஷயங்கள் தேவை. அதே விஜய் பார்வதி கிட்ட காலையில் அவ்வளோ சண்டை போட்டு அந்த பொண்ணை கியூசியில் போட்டவுடனே போயிட்டு அப்படியே பம்புறாங்க. கையெடுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்டவுடனே ஒரு இதை ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க விஜய் பார்வதி. ஓவரா நீ பம்புடா அப்படின்ட்டு நேரத்தை சொல்ல. சார் நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே எல்லாரும் சொல்கிற மாதிரி ரம்யாவை பார்க்கும்போது காண்டாக தான் இருக்கா? ஏன்னா எனக்கு மட்டும் தான் அந்த மாதிரி தோணுதா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் கிட்ட நான் என்ன கேட்க போகிறேன், இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.